அப்படி திரும்பி எடுங்க உங்களுக்கு வயசுலாம் அழகா இருக்கும். எப்படி மேகம் அப்படி கீழே இறங்கி இருக்குதுல இந்த மேகத்தை பாருங்களேன், கீழே எவ்வளவு வெக்க மேகம் இருக்கு. தெரியுது அந்த மேகம் தெரியுதுன்னா அடிபட்ட ஆண்டவரே ஆறுதல் சொன்னார். அவரை நோக்கி கண்ணீர் வடிக்கும் உண்மையாய் ஏற்றுவிட்டார கண்ணீர் வடிக்கும் உரத்தா அவர் இறங்க மாட்டார். நீ நெற்றியிலிடும் இந்த சிலுவை அடையாளம் உன்னுடைய கழுத்தில் தொங்குவதற்கு மட்டுமல்ல, கோயிலின் கோபுர உச்சியில் பார்த்து இங்கேதான் கோயில் இருக்கிறது நினைத்துக் கொள்வதற்கு மட்டுமல்ல, என் அன்பு மகனே மகளே, சாவின் பாதையிலும் சரித்திரம் படைக்க சாந்தமாய் துவங்கும் இயேசுவினுடைய சிலுவை பயணம் இரண்டாவது நிலையில் தொடர்கிறது. விசித்திரமான ஊர்வலம். அடுத்தவர்களுடைய அலறல் சத்தத்தை கேட்கவாய் போகிறாய். ஆணிகளின் அலறல்கள் உன் அடிமனதை சுட வேண்டும், உன் உடலை உதிர்க்க வேண்டும், உன் உணர்ச்சிகளை மெய் சிலிர்க்க வைக்க வேண்டும். பதற பாடுகளை பார்த்து உன்னுடைய சரீரம் கொஞ்சம் கூறி கொள்க வேண்டும். இதற்காக சாணிகளால் அறியப்பட்ட ஆணியை அடித்து அசுத்த ஆணியை அழித்து விடுவது போல அடுத்தவர்களை ஆணியடித்து அழித்தொழிக்கும் மண்ணுக்குள்ளே குளிரோண்டு புதைக்கிடவும் இதமான ஆணி கொண்ட கரங்களை கால்களை தலையை இதயத்தை தடவி ஈர்க்கவும் தங்க தாயை போன்ற தங்க மனத்தை எடுத்து ஆறுங்கள் தப்பா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் உயிர் கொடுத்தவர்கள் உயிரற்ற உடலோடு உரையாடுகின்ற அந்த காட்சி இருக்கிறே. அந்த உடலை தாங்கி பிடித்து மணியை கிடத்து அழுது விளங்கும் தாய்களை பார்த்திருக்கிறீர்களா? தாங்கி இருக்கிறார் என் தாயின் உள்ளம் அழைத்து வாழ்க்கையும் வாழ்க்கைகளையும் அரசர்களின் பரிசுகளையும் இளைஞர்களின்
ரத்தத்தை வேணியில் தொட்டு தடவி அந்த வேணியில் ஏதும் உணர்வோடு வளர்ச்சியோடு இருக்கிறதா என்று இன்று மீண்டும் உரசி ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என் தாய். தானும் உன் பிள்ளைகளுக்காக, தப்பு செய்யும் பிள்ளைகளுக்காக இயேசுவிடம் பேசும் தாயே, தவறு செய்யாத எத்தனையோ பிள்ளைகள் தண்டிக்கப்பட்டு தாயின் வழியிலே நாடியற்று அடங்கி ஒடுங்கி விழுந்து கிடக்கும் பிள்ளைகளையும் தாங்கி பிடிக்கும் தாயையும் பக்கத்திலே இருந்து பார்த்து பாருங்கள். இது பலவே பல பிள்ளைகள் பெற்ற தாய்களை பெண்களை பற்றி எரிய செய்கிறார்கள். ஆரோக்கிய மாசத்தை மட்டுமே கொடுத்த தாயின் மீது நெஞ்சத்தை குத்தி இருக்கிறார்கள். ஆரோக்கிய மாணவர்களுக்கு மாணவத்தை கொடுக்கிறார்கள். சொல்லி சொல்லி கொடுத்து சோகத்தை எல்லாம் சொர்க்கத்தில் சேர்த்த ஒரே சொந்தக்காரியான தாய்க்கு சோகத்தை மட்டுமே பரிசாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓடி ஓடி உழைத்து செல்வம் சேர்த்து செல்ல பிள்ளையாய் பொன்னம் கொடுத்து ஓரம் கொடுத்து பெற்ற பிள்ளையை பேணி காக்கும் பெற்றவளே, கடவுளின் அருளை கடவுளின் கருணையை பயபக்தியாய் பெற்றுக் கொடுக்கின்ற பெற்றோராய் மாறப்போவது எப்போது? எவ்வளவோ விலை கொடுத்து கண்ணிலே வாங்கி கொடுக்கும் என் தாயே தகப்பனே, மலிவாக மகத்துவமுள்ள இயேசுவினுடைய மனசுள்ள மகனாக மாற்றப் போவது எப்போது? பாலூட்டி பசி ஆற்றுகின்ற பொழுது பாசத்தை மட்டுமே பரிமாறாதே. இந்த உலகம் கெட்டு போகாமல் இருக்க உன் பிள்ளையை விட்டு கொடுக்கின்ற நாட்டமுள்ள நல்ல தாயாக, தாங்கி பிடிக்கின்ற தங்கத்தாயாக, தாயே தகப்பனே மாறப்போவது எப்போது? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வழக்கம் போல் வேதனையை மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டு தியாகத்தை மட்டுமே வெளிப்படுத்திய வியாகுல தாயே, உன் மகனுக்கு நீ தந்த நல்ல படிப்பினை, லட்சிய பிடிப்பினை, தெளிந்த பார்வையினை, கடின உழைப்பினை, தியாக தெளிவினை எங்கள் வாழ்வில் ஏற்று வாழ உங்கள் மகனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தங்கத்தாயே, எங்கள் மேலில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுதல் அடையட்டும். ஆமென். மாற்றாரின் கல்லறையில் உடலடங்கி இறந்தீரே, மாற்றாரின் கல்லறையில் உடலடங்கி
நெசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பேனோ. அன்பு மக்களே, தயவு செய்து எம் திரு அவையின் திருத்தந்தையிலேயோ எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், அருட்பணியாளர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் உலகின் ஒளியாம் இறையேசுவின் வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்று உமக்கு உகந்தவர்களாக வாழ தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வழித்து வழி நடத்துபவரே இறைவா, உம்மீது நம்பிக்கை இல்லாமலும் உம்மை பற்றிய தவறான எண்ணங்களாலும் ஆன்மீக வாழ்வில் இறந்தவர்களாய் வாழும் மக்களிடையே விசுவாசத்தின் ஒளியை ஏற்ற உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, உண்மை கடவுளாகிய உம்மை புறக்கணித்து நடைப்பிணங்களாய் வாழும் எம் நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் மீது கட்டி எழுப்பியுள்ள கல்லறைகளில் இருந்து வெளியேறி உமது மாட்சியை காண உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆவியை பொழிபவரே இறைவா, சிந்தனை, சொல், செயல் அனைத்தாலும் பாவங்கள் செய்து உமது அருளுயிரை இழந்து தவிக்கும் மக்கள் அனைவருக்கும் உமது தூயாவியால் புத்துயிர் அளித்து உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக செபிப்போம். எங்களை நாளும் வழி நடத்துகின்ற ஆண்டவர், இந்த கல்வாரி மலையில் நாங்கள் சமர்ப்பித்த எங்களுடைய எளிய விண்ணப்பங்களை ஏற்று ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று எங்கள் சகோதரிகளே, நம் அனைவரும் அர்ப்பணிக்கும் திருவழி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின்